பாப்பா, மதன் கல்யாணத்துக்கு அம்மா 4 புடவை எடுத்துருக்குதான். உனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து வச்சுட்டு மீதியை மற்றவங்களுக்கு கொடுக்குதான். சரி சரி, சீக்கிரம் செலக்ட் பண்ணு. என்ன விளையாடுறியா நீ? யார் எடுத்த புடவை யார் கட்டுறது? எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு உங்க அம்மாக்கு என்ன தெரியும்? என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது. ஏய், சொந்த சித்தி பையன் கல்யாணம்டி, நீ மட்டும் வரல அவ்வளவுதான், என்ன போட்டு பொளந்துருவாங்கடி. உங்க இஷ்டத்துக்கு நீங்க புடவை எடுப்பீங்க, நான் கல்யாணத்துக்கு வரணுமா? ஆனதை பாத்துக்கோ, என்னால வர முடியாது. பாப்பா ப்ளீஸ் பாப்பா, நான் வேணா அதை விட காஸ்ட்லியா 2 புடவை வாங்கி தரேன், ஓகேவா? ஓகே. அப்பாட, சரி அப்ப நான் போய் புடவை வேணான்னு சொல்லிடுறேன். ஹலோ அம்மா. சொல்லுடா. டேய் கேக்குதாடா? அவளுக்கு புடவெல்லாம் எதுவும் வேணாமா. எதுக்கு தேவையில்லாத செலவு? அத்தையே எடுத்துக்கிட்டுன்னு சொல்றாமா. அவ பிறந்த நாளைக்கு நான் 2 புடவை எடுத்து கொடுத்தேன், அதுவே ஓகேன்ட்டாமா. அது எப்படி புடவை எடுத்து கொடுக்காம இருக்க முடியும்? நாளைக்கு ஏதாவது தப்பாயிடாது. மா அதான் வேணாங்கறல, விடுமா, நான் பாத்துக்கிறேன். ஏங்க நீங்க கொஞ்சம் வாங்களே. சரி, அவ கூப்பிடுறா பாரு. என்னடி அந்த புடவையை காட்டு. வேணான்னு சொன்ன? இப்பவும் வேணான்னு தான் சொல்றேன், காட்டு. இந்த பாரு. இன்னும் இந்த தேதிக்கிறா. இந்த பர்பிள் கலர் இருக்குல்ல, இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிடு. ஏய், என்ன விளாடுறியா? புடவெல்லாம் வேணான்னு சொல்லிட்டேன். புடவை வந்தா கல்யாணத்துக்கு வரேன், இல்ல என்ன சொல்ற? இங்கே பேசு. ஹலோ ஆ, அம்மா, என்னடா? அது என்னன்னா அந்த 4 புடவை இருக்குல்ல, அதான் எல்லாரும் கொடுத்துட்டேனடா. இது கொடுத்துட்டியா? அம்மா யார கேட்டுமா கொடுத்த? உன் பொண்டாட்டியை கேட்டேன், அவ வேணான்ட்டா, அதான் எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். அம்மா அப்படி கொடுத்தாலும் இன்னொரு புடவை இருக்கணுமே. அதான் உன் பொண்டாட்டி எனக்கு கொடுத்துட்டாலே. சரி, இப்ப என்ன புடவை தான் இருக்கு? மஞ்சள் கலரும் கத்திரிப்பு கலரும் இருக்கு. கத்திரிப்பு கலர் இருக்குல்ல? டேய் இருக்குடா. அம்மா அது என் பொண்டாட்டிக்கு தெரியா? உன் போனை கொஞ்சம் கிட்ட தரியா? ஹலோ அத்தை, எப்படி இருக்கீங்க அத்தை? நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. சாப்பிட்டீங்களா? உன் மாமா விரால் மீன் வாங்கிட்டு வந்தாரு. வீட்டுல அதை கழுவ பார்த்தாங்க, ஆனா அது நழுவிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் போனேன், சென்டர் மண்டல ஒரே அடி, அவ்வளவுதான். அப்படியே மயங்கி அரை உயிரில அதை செத்து அதுக்கப்புறம் தலைய பிடிச்சி ஒரே வெட்டினேன். அத்தை புரிஞ்சுட்டு அத்தை. கத்திரிப்பு கலர் தான் எடுத்தேன், அதுதான் உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நல்லபடியா ஊருக்கு வந்து சேருங்க, உனக்கு விரால் மீன் காத்திருக்கு. ஐயோ அத்தை, வேணாம் அத்தை, எனக்கு ரசம் சோறே ஜாஸ்தி அத்தை. சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. இந்த கிளம்பிட்டேன். சரி வாங்க. ஆ